சொல்லுடைய வார்த்தை சத்தமாக கேட்பது, செய்வது. அப்படி செய்யும்போது காலங்கள் மாறினாலும் அதனுடைய விளைவுகளை நீங்களே பார்ப்பீர்கள். அதற்கு ஒரு கதாபாத்திரமாக எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய பெயர் மொர்தெகாய். அவன் ஒரு யூதன், தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன், அநேகருக்கு வார்த்தையை போதிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்தவன். வாசிக்கிறேன், கேளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 625, பக்கம் 625, 5ஆம் வசனம். சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரனாகிய மொர்தெகாய். கவனியுங்கள், அவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவன், கவனிங்க, பென்யமீன் கோத்திரத்தான், யாக்கோபின் ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவன், தேவனை ஆராதிக்கிறவன், பக்தி உள்ளவன். என்ன கவனிக்க வேண்டும், எனக்கு கவனிங்க. தெய்வ பக்தி இருக்கிறது, தேசபக்தி இருக்கிறது, அதாவது மக்களை குறித்த பக்தி இருக்கிறது. சொல்ல நம்பர் 1 காட்லினஸ், தெய்வ பக்தி உள்ளவன். 2வது தேசபக்தி உள்ளவன். இன்றைக்கி ரொம்ப துக்கமான காரியம், மேல் நாடுகளில் நீங்கள் போகும்போது, அது அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எல்லா வீடுகளிலேயும் அவங்கள் தேசத்தினுடைய கொடி இருக்கும். தே ஆர் மோர் நேஷ்னல் வாய்ஸ். அவங்க வாழ்க்கையில் தேசபக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லா நாடுகளுக்குமே. நம்முடைய நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இவன் தேசபக்தி உள்ளவன். 3வது கவனியங்கள், ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உள்ளவன். நான் பின்னால் சொல்கிறேன், கேளுங்க எல்லாரும். ஒரு யூதன் இருந்தான். அதாவது பிரமாணங்களை படித்தவன். ஒரு யூதன் என்று சொன்னாலே 12 வயதில் 5 புத்தகங்களை மனப்பாடம் பண்ணணும். ஆதியாகமம், லேவியராகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம். 12 வயதிலேயே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுகிறவன் தான் யூதன். அப்படியானால் வேதம் தெரியும், பக்தி உள்ளவன், பாரம் உள்ளவன், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 5ஆம் வசனம், அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் அவன் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டான். கவனிக்க வேண்டும். எங்கெங்க? எருசலேமில் இருந்து